அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ லக்னாதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நன்மையை தரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். ஜாதகத்தில் அவர் கெட்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். லக்னத்தில் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது, ஒரு ராசி கட்டத்தில் லக்னாதிபதி எங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்தால் நல்லதுங்கிறதுக்காக எங்கே இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. மறைவு ஸ்தானங்களில் இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிடும். அதனால் 6, 8, 12 ஜாதகத்து லக்னாதிபதி இல்லாமல் இருக்கிறது நல்லது. சரி, அப்படியே ஒரு லக்னாதிபதி அந்த 6, 8, 12 இருக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுது. அப்போ எப்படி இருக்கணும்? அப்போ 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக அந்த லக்னத்துக்காரருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிடும். அப்போ அப்படியே 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். எந்த இடத்துல இருந்தால் நல்லது 6, 8, 12 அப்படின்னு பார்க்கும்போது, அவர் 6, 8, 12 இருந்தாலும் அவருடைய சாரத்திலே இருக்கும்போது, லக்னாதிபதி சாரத்திலே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஓரளவுக்கு வாழ்க்கை காப்பாற்றப்படும் சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு சனிதான் லக்னாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 6ன்னா கடகம். கடகத்தில் அவர் இருக்கும்போது எங்கே இருந்தால் ஓரளவுக்கு காப்பாற்றப்படுது அப்படின்னா, அந்த கடகத்திலேயே அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்னா பூச நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைவு ஸ்தானத்தில் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக லக்னாதிபதி வாழ்க்கையை கெடுத்துருவார். அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். ஆனால் அவங்க சாரத்திலேயே அவங்க இருக்கும்போது, அவங்க நட்சத்திரத்திலேயே அவங்க இருக்கும்போது ஓரளவுக்கு வாழ்க்கை காப்பாற்றப்படும் சொல்லலாம். அதான் எடுத்துக்காட்டு சொன்னால், கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு அவங்க 6ஆம் இடத்துல, அதாவது கடகத்தில் போய் சனி மறைஞ்சிடுவார் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பூச நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கணும். பூசம் சனியோடைய நட்சத்திரம் தான். அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் சனி இருக்கும்பொழுது, அதாவது கடகத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, லக்னாதிபதி மறைஞ்சாலும் நமக்கு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சாரத்திலே இருக்கும்போது நல்லது கிடைக்க வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.